சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுகவுக்கும் தங்களுக்கும் தான் நேரடி போட்டி என தாவிக தலைவர் விஜய் கூறி வருகிறார். அதே நேரத்தில் பாஜகவை நேரடியாக அவர் கடுமையாக விமர்சித்து வருகிறார். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என அவர் முன்னதாக கூறியிருந்தார். ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயத்துக்காக மக்களை மத ரீதியில் பிளவுபடுத்தி வேற்றுமையை ஏற்படுத்துகிறது பாஜக எனவும் அவர்களின் விஷமத்தனமான வேலைகள் தமிழகத்தில் எடுபடாது எனவும் விஜய் பேசி வருகிறார். பெரியாரையும் அண்ணாவையும் அவமதித்து அரசியல் செய்தால் பாஜக ஒருபோதும் வெற்றி பெற முடியாது எனவும் பாஜகவை அவர் நேரடியாக விமர்சித்திருந்தார். சுயநல அரசியல் ஆதாயத்திற்காக பாஜகவுடன் கூட்டணி வைக்க தமிழக வெற்றிக் கழகம் ஒன்றும் திமுகவோ அல்லது அதிமுகவோ இல்லை என்று விமர்சித்த விஜய் அவர்களுடன் என்றைக்கும் கூட்டணி இல்லை என்பதில் தாவேக உறுதியாக இருப்பதாகவும் கூறினார். தாவேக தலைமையில் அமையும் கூட்டணி திமுக பாஜகவிற்கு எதிராகத்தான் இருக்கும் எனவும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும் அவர் தனது கருத்தை முன்வைத்திருந்தார். தாவேகாவுடன் அதிமுக தொடக்கநிலை பேச்சுவார்த்தை நடத்துவதை அறிந்து ஓராண்டுக்கு முன்பாகவே அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்தது. அதன்பின் எடப்பாடி பழனிசாமியின் தொகுதி வாரியான சுற்றுப்பயணம் மூலமாக இரு கட்சி தொண்டர்களிடையே ஓரளவிற்கு இணக்கம் ஏற்பட்டது. இதன்பின் அடுத்த கட்டமாக பாஜக தரப்பில் மாநாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக தரப்பில் திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் விஜய் முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்து வருவதை அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் உணர்ந்துள்ளதால் தாவேகாவையும் சேர்த்து அட்டாக் செய்ய வேண்டிய நிலை உருவாகியிருக்கிறது. இதனை எடப்பாடி பழனிசாமி எப்படி கையாளப் போகிறார் என்பதே கேள்வியாக உள்ளது. ஏனென்றால் அதிமுகவை விஜய் பெரிய அளவில் சீண்டாத சூழலில் விஜயை விமர்சிக்க வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருந்தார். ஆனால் களத்தில் அதிமுகவின் வாக்குகளை தாவேக கைப்பற்றி வருவதால் வரும் காலகட்டங்களில் திட்டங்களை மாற்ற வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நாகப்பட்டினத்தில் மக்கள் மத்தியில் விஜய் பேசியபோது முதலமைச்சர் வெளிநாடு சென்று திரும்பும்போது அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடு என்று கூறுவதாகவும் ஆனால் இது உண்மையில் வெளிநாட்டு முதலீடா அல்லது வெளிநாட்டில் முதலீடா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த முதலீடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கானதா அல்லது தனிப்பட்ட குடும்ப முதலீடா என மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுமாறு முதலமைச்சரை கேட்டார். இதற்கு திமுக அமைச்சர்கள் கடுமையாக விமர்சித்திருந்தனர். இப்போது முதலமைச்சரின் வெளிநாடு பயணத்தை விஜய் விமர்சித்தது குறித்த கேள்விக்கு பேசிய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வரவேற்பு அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் பேசிய கருத்துக்களை வரவேற்கிறேன். விஜய் பேசியதை மறுத்தால் ஆளும் திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தமிழகத்தில் யாராவது குரல் கொடுக்க நினைத்தால் பாஜக பி டீம் என்கிறார்கள். நடிகர் ரஜினியை அடிக்கடி சந்திப்பேன், அவருடனான சந்திப்பில் அரசியல் இருக்காது என்றார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை வீழ்த்த பாஜக பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. ஒருபுறம் செங்கோட்டையன் சந்திப்பு, மறுபுறம் இபிஎஸ் சந்திப்பு என டெல்லி தலைமையகத்தில் பாஜக பல்வேறு சர்ச்சை கூட்டங்களையும் நடத்தி வருகிறது. இந்நிலையில் திமுகவை எதிர்க்கும் கட்சிகளை ஓரணியில் திரட்டவும் பாஜக மேலிடம் உத்தரவிட்டதாக தெரிகிறது. அதன் ஒரு பகுதியாக ஸ்டாலின் அங்கிள் சிஎம் சார் என முதலமைச்சரை கடுமையாக விமர்சித்து வரும் விஜயை தன் பக்கம் ஈர்க்க பாஜக பல கட்ட முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாகவே தற்பொழுது அண்ணாமலையை வைத்து காய் நகர்த்த பாஜக திட்டமா எனவும் பல்வேறு தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. ரசிகர் கூட்டம் ஓட்டாக மாறாது என்கிறார்களே என்று விஜய் பேசியபோது அத்தனை ரசிகர்களும் தாவேக தொண்டர்களும் ஆரவாரத்துடன் மறுத்தது குறிப்பிடத்தக்கது.